Hello, Southwest viewers. Today we are joining with P. Shanmugam, a man behind the long struggle for justice for the people of Vachati. He is currently serving as a Tamil Nadu State Secretary of Communist Party of India, Marxist. In this discussion, we will explore current heated political scenario in Tamil Nadu, including NEP 2020 issue and three-language policy and looming delimitation issue. Let's begin. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மாநில செயலாளராக பொறுப்பேற்றிருக்கீங்க. நன்றி. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சியாக இருந்த ஒரு பார்ட்டி, இன்னும் மக்கள் கோரிக்கைகளுக்காக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கக்கூடிய பார்ட்டி. ஸோ ஒரு மாநில செயலாளராக பொறுப்பேற்று இந்த பார்ட்டி கிராஸ் ரூட் லெவலில் வளர்த்துருக்கிறதுக்கான உங்களோட திட்டம் என்ன? இந்த பொறுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு 45 ஆண்டு காலமாக இந்திய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக, இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர், அதுமாரி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர், இப்படி ஒரு 45 ஆண்டு காலத்துடைய தொடர்ச்சி தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்பது. அதனால் திடீர்னு ஏதோ மாநில செயலாளராக இல்லை, மற்ற சில கட்சிகளில் நியமனம் பண்ணுற மாதிரியான தன்மையில் இல்லை. இதனுடைய தொடர்ச்சியாக இப்போது கட்சியினுடைய மாநில செயலாளர் என்கிற முறையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு கூடுதலான பொறுப்பு வாய்ந்த ஒரு பணி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஒருபடி முன்னேறுவது என்கிற முறையில் கட்சியை எந்த அளவுக்கு முன்னோக்கி கொண்டு செல்ல முடியுமோ, கட்சி மற்றும் வர்க்க வெகுஜன ஸ்தாபனங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியுமோ அதற்கான எல்லா முயற்சிகளையும் கட்டாயம் மேற்கொள்வோம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு செயல்பாடு என்பது தான். கூட்டு தலைமை, கூட்டு செயல்பாடு, கூட்டு முயற்சி, அதில் தனிநபர் பொறுப்புக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அந்த முறையில் என்னுடைய பணிகள் அதை நோக்கி இருக்கும். திட்டமிடுதலை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான பணி என்பது கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு இப்போ இங்கே மதுரையில் வரக்கூடிய ஏப்ரல் 2லேருந்து 6 வரைக்கும் நடைபெற இருக்குது. அந்த மாநாட்டு பணி தான் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வேலையாக இருக்குது. அதனால் வேறு எந்த பணிகளையும் பற்றி சிந்திப்பதற்கோ திட்டமிடுவதற்கோ இப்போ அவகாசம் என்பது இல்லை. அகில இந்திய மாநாட்டு பணிகள் முடிந்ததற்கு பிறகு தமிழகத்தில் கட்சியை விரிவுபடுத்துவதற்கு, வலுப்படுத்துவதற்கான சிறப்பான குறிப்பான திட்டமிடல்கள் என்பது மேற்கொள்வோம். தமிழ்நாட்டில் போயிட்டுக்கூடிய முக்கியமான பிரச்சனை மும்மொழி கொள்கை திணிப்பு, அதே போல் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறேன்னா ஃபண்டு தர மாற்றன்ற பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், வரலாற்று ரீதியாக முன்னாள் இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய ஸ்டாண்ட் இந்தியை பொறுத்தவரைக்கும். உதாரணத்துக்கு ராஜ்யசபாவில் பூபேஷ் குப்தா இந்திய நேஷனல் லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அந்த ஸ்டாண்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கு? இப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன இந்திய? இல்லை, அந்த நிலைப்பாடு என்பது ரொம்ப பழைய நிலைப்பாடு. நீங்கள் சொல்கிறது பூபேஷ் குப்தா சொன்னதாக சொல்கிறது என்பது ரொம்ப ரொம்ப பழைய நிலைப்பாடு. இப்போ ஒரு அந்தந்த இந்திய அரசியல் சாசனத்தினுடைய 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அலுவல் மொழியாக அது அங்கீகரிக்கப்படணும். அனைத்து அந்த 22 மொழிகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது தான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. தேசிய மொழியாக இன்றைக்கு தொடர்பு மொழியாக ஆங்கிலம் என்பதை கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட ஏற்றுக்கொண்டிருக்கு. அதனால் இந்தி தேசிய மொழி என்பதை இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. அதனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப பழைய ஸ்டாண்டு. அது அனுபவத்திலேருந்து கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டிருக்கு. எந்த ஒரு மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல கம்யூனிஸ்டுகள். உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, மக்களுடைய அவரவருடைய தேவையை ஒட்டி எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அப்படி பலரும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வட இந்திய மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழகத்திலே வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது அவங்களுடைய வாழ்வாதார தேவையிலிருந்து. அது மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு சென்றவர்கள், அல்லது டெல்லிக்கு சென்றவர்கள், அல்லது உத்தரப்பிரதேச சென்றவர்கள் அங்கே போய் தங்களுடைய தேவையிலிருந்து இந்தியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் வாழ்வாதார தேவையை ஒட்டித்தான் புதிய புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்போ இந்தியாவில் ஏராளமான பழங்குடி மக்களுடைய மொழிகள் என்பது அழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டு அவர்கள் புலம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு வந்த காரணத்தினால் தங்களுடைய மொழியை இழந்து தாங்கள் வாழுகிற பகுதியினுடைய மொழியை கற்றுக்கொண்டு அதையே தங்களுடைய மொழியாக
இன்றைக்கு தொடர வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டித்தான் மொழியினுடைய புதிய புதிய மொழியினுடைய தேவையும், இந்த தங்களுடைய மொழி தாய்மொழி என்பது அழிந்து போவது என்பதற்கும் ஏராளமான உதாரணங்கள் இருக்கு. அதனால எத்தனை மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கலாம். ஆனால் எந்த ஒரு மொழியை கட்டாயப்படுத்தி திணிப்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. எந்த ஒரு மொழியை கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது. இதை கற்றால்தான், இதை அறிந்து கொண்டால்தான் என்ற முறையில் எந்த மட்டத்திலும் அப்படி திணிப்பதை நாங்கள் ஏற்கவில்லை. இப்போது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த மாநில அரசாங்கத்திற்கான கல்விக்கான நிதியை நாங்கள் வழங்குவோம், 2152 கோடி ரூபாயை வழங்குவோம் என்று சொன்னது என்பது ஒரு கடுமையான கண்டனத்துக்குரியது. மாநில அரசாங்கத்தின் மீது அல்லது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியின் மீது ஏவப்பட்ட மிகப்பெரிய வன்முறை அது. ஆகவே ஒன்றிய கல்வி அமைச்சருடைய அந்த கருத்து என்பது ஏற்கத்தக்கதல்ல. ஒவ்வொரு திட்டத்திற்கும் எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை பாராளுமன்றம் தீர்மானிக்கிறது. பாராளுமன்றம் தீர்மானித்து நிதி ஒதுக்கீடு செய்ததற்கு பிறகு ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப இதை செஞ்சாதான் அதை செஞ்சாதான் அந்த நிபந்தனை போடுவது, இந்த மாதிரியான நிபந்தனைகள் விதிப்பது என்பதெல்லாம் அவர்களுக்கு அந்த மாதிரியான எந்த உரிமையுமே கிடையாது. அதனால பாராளுமன்றத்தை மீறி தங்களுக்கு ஏதோ ஒரு கூடுதலான அதிகாரம் இருப்பதை போல அவர்கள் இப்படி செய்தது என்பதை நாங்கள் ஏற்கவில்லை. கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்து வந்திருக்கு. நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற இந்தி திணிப்பு சம்மந்தமாக ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லா லாங்குவேஜையும் ப்ரொமோட் பண்ணுறோம், இந்தி மட்டும் இல்லை அப்படின்றத அவங்க வாதம் வைக்கிறாங்க. ஆனால் கடந்த 100 ஆண்டுகளாக 1938 நமக்கு முதல் மொழிப்போர்ன்றதை நம்ம தான் முதல் முறை தமிழ்நாடு தான் எடுக்குது. அப்போ அதுலேருந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு. 100 ஆண்டுகளாக மொழிப்போர் மட்டுமே நடந்துகிட்ருக்கு. எந்த வகையில் பார்த்தாலும் NEP ஆகட்டும் அல்லது பள்ளிகளில் இந்தி ஆகட்டும், இப்படி எந்த வழியில் பார்த்தாலும் இந்தி சார்ந்த அதாவது ஒரு மொழியின் மீது மேலாதிக்கத்தை ஏற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. ஏன் மொழியை ஒரு ஆயுதமாக ஒன்றிய அரசுகள், அது காங்கிரஸ் இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டும், மொழியை ஒரு கருவியாக பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன? இல்லை, சமீபத்தில் பாராளுமன்றத்தினுடைய துணை ஜனாதிபதி கூட அவர் சொல்லியிருந்தார், ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அந்த மொழியை அழிக்கணும்னு சொல்லி. அவர் எந்த விதத்தில் சொன்னார்னு தெரியல, ஆனால் அது உண்மையும் கூட. ஆகவே அது முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு அணுகுமுறையை ஒன்றிய ஆட்சியில் யார் அமர்ந்தாலும் அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கு எதிரான ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை தமிழ் சமூகம் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கு. அது இந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ந்து அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. ஏற்கனவே அந்த போராட்டத்தினுடைய விளைவாக இந்திய பாராளுமன்றம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது இந்தி பேசாத மாநில மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார்கள். இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரை இந்தி மொழி திணிக்கப்படாது என்கிற உறுதிமொழியை பாராளுமன்றம் கொடுத்திருக்கு. ஒரு பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்ட, ஒரு ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட ஒரு உறுதிமொழியை இன்னொரு ஆட்சி காலத்தில் அதை மறுப்பது, நிராகரிப்பது என்பதெல்லாம் ஒரு நல்ல ஜனநாயக நடைமுறையாக இருக்காது. அந்த முறையில் மத்திய அரசாங்கம் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்களும் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. பாஜகவை சேர்ந்த தலைவர்கள், குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்னும் அப்படியான எந்த அறிவிப்பும் வரல, இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கலை, இன்னும் மறுசீரமைப்புக்கான எந்த ஒரு அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. அதனால் இன்றைக்கி கூட MKS ஸ்டாலின் அரசு ஒரு பயத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்க. அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை கவனத்தை திருப்பத்திற்காக அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக தான் அதை பார்க்குறோம். இது வேற எந்த செயலும் இல்லைன்றாங்க. நீங்கள் என்ன? எதுவுமே இல்லைன்னா எதுக்காக பாராளுமன்ற புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் 848 சீட்டுகள் கொண்ட ஒரு பாராளுமன்றத்தை எதற்காக உருவாக்கி இருக்கிறாங்க? இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 1. இதை எங்கே தீர்மானிச்சாங்க? யாரோட கலந்து தீர்மானிச்சாங்க? பழைய பாராளுமன்றத்தினுடைய முடிவா இது? எங்கேயுமே தீர்மானிக்கப்படாம இவங்க எதுக்கு அந்த புதிய பாராளுமன்ற கட்டது? அது ஒரு கேள்வி. இரண்டாவது நான் கேட்க விரும்புறது, கோயம்புத்தூருக்கு வந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சீட்டு எண்ணிக்கை குறையாது அப்படின்றத எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? எங்கேயுமே பேசாம அவர் இந்த மாதிரியான உறுதிமொழியை எப்படி கொடுக்க முடியும்? ஆகவே அண்ணாமலை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு முயற்சிக்கிறார். அவர் சொல்றது நம்ப தகுந்ததாக இல்லை. இல்லைன்னா அமித்ஷா இதை பத்தி நாங்க விவாதிக்கணும். இப்ப அண்ணாமலை சொல்ற பதில் அமித்ஷா சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. அண்ணாமலை சொல்ற பதில் அமித்ஷா சொல்லல, தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையாது அப்படின்னா வேறு மாநிலங்களுக்கு எண்ணிக்கை உயருமா? அந்த கேள்விக்கு அவர் ஒன்றும் பதிலே சொல்ல. அதிலிருந்தே இவர்கள் அதை பற்றி ஏதோ விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அவரால் தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்னு சொல்ல முடியுது.
ஆகவேதான் வருமுன்னர் காப்பது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என்கிற முறையில தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த இந்த முன்முயற்சி என்பது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல முன்முயற்சி. அது குறிப்பாக வழக்கமாக அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம்னா சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கூட கூட்டமாக நடத்துவாங்க. ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 63 கட்சிகளுக்கும் அழைப்பு அனுப்பிச்சு அந்த கூட்டத்தை அவர் வந்து நடத்தினாரு. ஒரு 5 கட்சிகள் வரலன்னு அங்க அறிவிச்ச போது மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் விடுத்தார். இது தமிழ்நாட்டிலே உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு நாங்க ஆளுங்கட்சியா இருக்கலாம், நாளைக்கு வேற ஒருத்தர் வரலாம். ஆனால் இந்த எண்ணிக்கை குறைந்தால் அது தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு என்கிற முறையில் மீண்டும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். பொதுவாக அந்த மாதிரிலாம் முதலமைச்சர்கள் வேண்டுகோள் விட மாட்டாங்க, வந்தாவா வராட்டி போன்ற முறையில் தான் அணுகுமுறைகள் என்பது இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் எல்லாத்தையும் வரணும்னு திரும்ப வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அதற்கு பிறகும் ஒரு 5 கட்சிகள் என்பது வரவில்லை. அது அவங்களுடைய முடிவு. ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது ஏற்கத்தக்கதாக இல்லை. ரெண்டாவது 2026 ஆண்டு வரைக்கும் தான் ஏற்கனவே இருக்கிற இந்த எண்ணிக்கை என்பது ஏற்கனவே சட்ட திருத்தத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2026 ஏதோ ஒரு வகையில் இது மீண்டும் விவாத பொருளாக ஆக இருக்கிறது என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. அப்ப அந்த முறையில நம்ம தமிழ்நாட்டுக்குரிய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்று ஒரு மாநில அரசாங்கம் முன்முயற்சி எடுக்கிறது என்ன அதுல பெரிய குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க? நாங்க ஒத்த கருத்தோடு இருக்கிறோம் என்கிற ஒரு அபிப்பிராயத்தை அரசாங்கத்துக்கு பொதுமக்களுக்கு இப்போ வெளிப்படுத்தியிருக்காங்க. அது நல்லது தானே. இதுல வந்து இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு என்ன இருக்கு? இப்போ தென்னிந்திய அளவில் மாநிலங்கள் ஒன்றிணைஞ்சு இதை எதிர்க்கலான்ற ஒரு முடிவில் இருக்குங்க. இப்போ திமுக மாதிரி ஒரு மாநில கட்சிக்கு அது மாநில ரீதியான பிரச்சனை அணுகிறதுக்கு சரியாக இருக்கும். பட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய அளவிலான கட்சி, வட இந்தியாவிலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. அப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு இதில் என்னவா இருக்கும்? இல்லை அதனால தான் நாங்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே இது வந்து ஒரு மாநில பிரச்சனை அல்ல, இது ஒரு அகில இந்திய பிரச்சனை. அதாவது பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பது என்பது ஒரு மாநில பிரச்சனை அல்ல, அகில இந்திய பிரச்சனை என்கிற முறையில் அகில இந்திய அளவில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி ஒரு ஜனநாயக பூர்வமாக விவாதிக்கப்பட்டு ஒன்றிய அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டுமே தவிர ஆளுங்கட்சி என்கிற முறையில் பல்வேறு விஷயங்களில் தானடித்த மூப்பாக மத்திய அரசாங்கம் முடிவெடுப்பதை போல இந்த விஷயத்தில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஆகவே நாங்கள் வந்து என்ன வற்புறுத்தணும்னா அந்த தீர்மானத்திலேயே அகில இந்திய அளவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது பற்றி விவாதிக்க வேண்டும் என்பதை அதில் சேர்க்க வேண்டும் என்ற முறையில் நாங்கள் வற்புறுத்தினோம். பட் அவங்க அந்த தீர்மானத்தில் அதை சேர்க்கல. ஆனால் இப்பயும் நாங்கள் வந்து சிபிஎம்னுடைய சார்பாக நாங்கள் வற்புறுத்த விரும்புறது, இதை பற்றி எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அது சம்பந்தமாக அகில இந்திய அளவில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, ஒருவேளை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருடைய எண்ணிக்கை உயர்த்துவதாக இருந்தால், இந்த 543 என்பதை உயர்த்துவதாக இருந்தால் அனைத்து மாநிலங்களுக்கும் சமச்சீரான விகிதத்தில் அந்த உயர்வு இருக்க வேண்டுமே தவிர மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு மாநிலத்துக்கு கூடுதலாக இன்னொரு மாநிலத்துக்கு குறைவாக உயர்த்துவதை நாங்கள் ஏற்கவில்லை. ஆகவே இந்த ரெண்டையும் நான் வந்து அன்னைக்கு கூட்டத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம், கருத்தை வெளிப்படுத்தியிருக்கோம். இந்த பாயிண்ட்ல என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல கம்யூனிஸ்ட் கட்சி உத்தரப்பிரதேசோட எண்ணிக்கை வந்து மக்கள் தொகை கிட்டத்தட்ட 25 கோடின்னு சொல்றாங்க. இப்போ அவங்கள இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வச்சிருக்க மாதிரி இன்னும் 30 வருஷத்துக்கு வந்து இந்த மக்கள் தொகையை நிறுத்தி வைங்க, இல்லை இந்த டீலிமிட்டேஷன் நிறுத்தி வைங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வளர்ச்சி ரீதியாக தடையாக இருக்காது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதை எப்படி அணுகுது? இல்லை இப்பயே அவங்க கூடுதலாக தானே இருக்காங்க. 80 தொகுதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டதாக உத்தரப்பிரதேசம் இருக்கு, 39 கொண்டதாக தமிழ்நாடு இருக்கு, 20 கொண்டதாக கேரளா இருக்கு. நாங்கள் சொல்றது இருக்கிறது அப்படியே இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உயர்த்துவதாக இருந்தால் எல்லா மாநிலங்களுக்கும் சமச்சீராக உயர்த்தணும், யாரும் உயர்வினால பாதிக்கப்படக்கூடாது. மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக கொண்டால் அதில் வந்து பாதிப்பு பரவுவதற்கான தென் மாநிலங்கள் குறிப்பாக குடும்ப கட்டுப்பாட்டு சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்திய தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பதற்கு மத்திய அரசாங்கத்தின் ஒரு திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றியதற்காக ஒரு தண்டனை கொடுப்பதை போல தமிழ்நாட்டுக்கு அத்தகைய பாதிப்பு வருவதை நாங்கள் ஏற்கவில்லை. இது அகில இந்திய அளவிலேயே நாங்கள் வற்புறுத்துவோம். அது தமிழ்நாட்டுக்கான கோரிக்கையை நீங்க ஏன் பார்க்குறீங்க? ஸோ நீங்கள் ஆல் இந்தியா மாநாடு சம்பந்தமாக போய்கிட்டு இப்போ இந்த மாநாட்டுக்கு ஒரு வரைவு திட்டத்தை உங்களுடைய அகில இந்திய கட்சி தலைமை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வரைவு திட்டத்தில் தத்துவார்த்த ரீதியாக பாஜக வந்து ஃபேசிஸ்ட் கிடையாது, நியோ ஃபேசிஸ்ட் ட்ரைட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேடைகளில் ஃபேசிஸ்ட்னு தான் பாஜக குறிப்பிட்டிருக்கீங்க.
இப்போ இந்த ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கா இல்லை இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஏன்னா சிபிஐயோ இல்லை காங்கிரஸோ வந்து ஃபேசிஸ்ட்னு குறிப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கான காரணம் என்ன? அதில் ஏதாவது தத்துவார்த்த ரீதியான மாற்றம் இருக்கு? அதாவது நியூ ஃபேசிஸ்ட் கேரக்டரிஸ்டிக் கவர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம், இப்போ ஃபேசிசம்னாவே எல்லாத்துக்கும் என்ன முதல்ல தோணும்? ஹிட்லர் முசோலினி தான் நம்ம முகத்துக்கு முன்னாடி வருவாங்க. இது வந்து 1930 காலகட்டங்களில் அவர்கள் மேற்கொண்ட பாசிச நடவடிக்கைகள். அதுதான் இப்போ இருக்கிற நம்ம வரலாற்றில் அதான் படிச்சிருக்கோம், எல்லாருடைய மனங்கள்லையும் அதான் இருக்குது. அதே தன்மை வாய்ந்த அணுகுமுறை தான் இப்போது பிஜேபியிடம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சித்திரவதை முகாங்கள், ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் ஒழித்து கட்டுவது, யூத இனத்தை மட்டும் ஹிட்லர் வந்து ஒழித்து கட்டின மாதிரி ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் ஒழித்து கட்டுவது, சித்திரவதை முகங்கள் அமைப்பது, எல்லா விதமான ஜனநாயக இயக்கங்களையும் முடக்குவது, அல்லது வேறு எந்த அரசியல் இயக்கமே இல்லாமல் இது பண்ணுறது, அந்த மாதிரி தன்மையில் இவங்களுடைய அணுகுமுறை என்பது இப்போது இல்லை. அதனால தான் நவீன பாசிசம் என்று நாங்கள் சொல்கிறோமே தவிர, அதுக்கும் 1930களில் 30-40களில் ஹிட்லர் முசோலினி கடைபிடித்த அந்த பாசிச நடவடிக்கைகளோடு இப்போ இருக்கிறதை சமப்படுத்த முடியாது. ஆகவே தான் இது நவீன பாசிசம் என்று நாங்கள் சொல்லுகிறோமே தவிர, அதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை மக்களிடையே புரிந்து கொள்வதற்காக தான் அதை சொல்கிறோமே தவிர, இதை ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் என்கிற முடிவுக்கு எப்போதுமே சிபிஎம் வரல. போன முறையும் 2023ஆம் ஆண்டு 23வது அகில இந்திய மாநாடு கண்ணனூரில் நடைபெற்ற போதும் பாசிச தன்மை கொண்ட ஒரு ஆட்சி என்ற முறையில் தான் வரையறுத்திருக்கிறோமே தவிர, இது ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கட்சி எப்போதுமே அந்த முடிவுக்கு வந்ததில்லை. சிபிஐ சிபிஎம்எல் அது அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. இந்திய தன்மை வாய்ந்த பாசிசம் என்கிற முறையில் சிபிஐஎம்எல் சொல்கிறாங்க. பாசிச அரசாங்கம் என்றே இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே தான் அந்த கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு. அதனால் ஒவ்வொரு இடதுசாரி கட்சிக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய வர்க்கத்தன்மை சம்பந்தமாக, குணாம்சம் சம்பந்தமாக வெவ்வேறு நிலைப்பாடு என்பது காலங்காலமாக இருந்து வந்திருக்கு. அது ஒன்றுமே புதுசு இல்லை. இதனால் இடதுசாரி கட்சிகளிடையே ஒற்றுமை பாதிக்கப்படுது, போக்குவரத்துன்றதெல்லாம் கிடையாது. அது பொதுவாக மக்களை பாதிக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளை எதிர்த்த, அல்லது ஒரு முதலாளித்துவ தாராளமய கொள்கைக்கு எதிரான ஒரு மாற்றுக் கொள்கையை உருவாக்குவதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலேயும் அதற்கான போராட்டத்தை நடத்துவதிலும் இடதுசாரிகளுடைய ஒற்றுமை என்பது தொடரும். அதில் எங்களுக்கு இதனால், அதாவது ஒரு ஆட்சி அரசு சம்பந்தமான, அரசனுடைய குணாம்சம் சம்பந்தமான நிர்ணயிப்பின் காரணமாக இடதுசாரி ஒற்றுமைக்கு ஒன்றும் பாதிப்பு வந்துடலாம் நாங்கள் ஒன்றும் நினைக்கல. நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பாசிஸ்ட் அமைப்புன்னு சொல்லி வகைப்படுத்துறீங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் எங்கேயும் அதே முகாம்களோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களோ ஈடுபடல. ஆர்எஸ்எஸ் ஒரு பிஜேபியோட பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது, அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பாசிசமும் அதனுடைய ஒரு அரசியல் அமைப்பை நியோ பாசிசமும் வகைப்படுத்துறதுல என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் கட்சி தான் பிஜேபி தான் ஆளுகிற கட்சியாக இப்போ அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கு. அந்த அரசாங்கத்தின் அணுகுமுறைகளை பாசிசத்திற்கான குணங்கள், தன்மைகள் வாய்ந்த நடவடிக்கைகள் இருக்கே தவிர, நான் சொன்ன மாதிரி ஹிட்லர் முசோலினி காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட அதே முறையில் அவர்கள் இப்போது செயல்படவில்லை. அவர்கள் நவீன தாராளமய கொள்கையின் மூலமாக விவசாயிகளிடமிருந்து நிலத்தை பிடுங்குவது, அல்லது வேலையின்மை பிரச்சனையை வந்து கிராமப்புறத்தில் வறுமையை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான பல நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்க. ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமான பல்வேறு நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்கிறாங்க. அதை ஏற்காமல் தன்னுடைய தன்னிச்சையாக தாங்கள் விரும்பிய கொள்கை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்கிற முறையில் இருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்பட முடியும். ஆனால் பிஜேபி அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸால் தலைமை தாங்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படக்கூடிய கட்சி இது. ஆர்எஸ்எஸ் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அதனால் வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்கு. அதனால ஆர்எஸ்எஸ் பாசிசம்னும் பாஜக இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸை கூட நாங்கள் பாசிசம்னு சொல்லியே இல்லை. இது அந்த டிராஃப்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆர்எஸ்எஸ் பாசிசம்னு எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம்? ஆர்எஸ்எஸ்ஐ வந்து பாசிஸ்டாகவும் இவங்களை வந்து இல்லை இல்லை இல்லை, அது எப்படி? இவங்களால் வழிநடத்தப்படக்கூடியவர்கள் அவர்கள் பாசிசம், இவர்கள் வழிநடத்தப்படக்கூடியவர்கள் வேறு விதமாக வழி நடத்துகிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இது என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு கொண்டு போகுதுன்னா, கேரளாலையும் சரி மற்ற மாநிலங்கள் வந்து பாஜக கிட்ட சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாங்களோ சிபிஎம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க விமர்சனம் கண்டிப்பாக. இல்லை, பிஜேபியை எங்களை விட வலுவாக எதிர்த்து கருத்தியல் ரீதியாகவும் களத்திலேயும்
சிபிஎம்ஐ விட வலுவாக உறுதியாக போராடக்கூடிய வேறொரு அமைப்பை சொல்லுங்கள். நாங்கள் எப்படி அவங்கள்ட்ட ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கணும்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும்? அது எங்கே அது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவங்க நடத்தக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது மதவெறி நடவடிக்கையில் அவங்க ஈடுபடுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு வெறுப்பு அரசியலை மக்கள் மத்தியில் இது எல்லாத்துலேயும் கருத்தியல் ரீதியாகவும் களத்திலேயும் சமரசமற்ற போராட்டத்தை நடத்துறது நாங்கள் தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எங்களுக்கு இணையாக எங்களை விஞ்சி யாராவது பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அந்த மென்மையான போக்கு அப்படின்றதுக்கு இடமே இல்லை, கடுகளவும் கிடையாது. ஸோ அகில இந்திய மாநாடு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. பொதுவாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் அகில இந்திய மாநாடோ இல்லை அந்த மாநில மாநாடு நடக்குதுன்னா அடுத்து அந்த மாநிலத்தில் ஒரு முக்கியமான இயக்கங்களோ அல்லது வேலைகளில் முழு வீச்சில் இருக்கிறதோ நடக்கும். இப்போ 2026 தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் அடுத்து வரப்போகுது. ஸோ தமிழ்நாட்டில் அடுத்து கூடுதலான இடங்களில் போட்டியிடுறதோ அல்லது புதிய கூட்டணிகளுக்கு மக்கள் 2016 மக்கள் நல கூட்ட மாதிரி புதிய கூட்டணிகள் வழிவகுக்கிறதும் கட்சியோட திட்டத்தில் இருக்கா? இல்லை, எங்களுடைய அரசியல் அணுகுமுறை என்ன என்பது இப்போ மாநாட்டுக்கு விவாதத்துக்காக முன்வைக்கப்பட்டிருக்கிற அரசியல் நகல் தீர்மானத்தில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். மத்தியில் பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் தொடரக்கூடிய நிலையில் பாராளுமன்றத்திற்குள் அவருடைய பலம் குறைந்திருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்களுடைய வகுப்புவாத நடவடிக்கை, வெறுப்பு அரசியல் இதிலெல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சொல்லப்போனால் இன்னும் அவர்களுடைய நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பிஜேபியை எதிர்த்த போராட்டத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. இந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் அந்த போராட்டத்தில் மிக முக்கியமான பங்கை, முன்னணி பாத்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வகித்திருக்கிறது. இயல்பாக ஒரு பெரிய அரசியல் கட்சி என்கிற முறையிலேயும் மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி என்கிற முறையிலேயும் அவர்கள் அதில் முக்கியமான ரோலை அவங்க பண்ண முடியும். அதனால் பிஜேபி எதிர்த்த எங்களுடைய போராட்டத்தில் அது தொடர வேண்டியிருக்கு. இந்தியா போன்ற அந்த அணியை என்பது பலப்படுத்த வேண்டியிருக்கு. மதச்சார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டிய அவசியம் என்பதற்கு அதன் மூலமாகத்தான் பிஜேபியை வீழ்த்த முடியும், அதற்கு எதிரான ஒரு வெகு மக்களுடைய இயக்கத்தை கட்ட முடியும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதுபோல் எங்களுடைய அரசியல் தீர்மானத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த முறையில் திமுகவுடனுடைய எங்களுடைய உறவு என்பது தொடரும் பிஜேபி எதிர்த்த போராட்டத்தில். மற்றபடி கூடுதல் இடங்கள் போட்டியிடுவது என்பதை எல்லா கட்சியுமே நடப்பாங்க. ஒரு தேர்தலை விட இன்னொரு தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது எல்லா கட்சியினுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூடுதல் இடங்களில் போட்டியிடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் கட்டாயம் மேற்கொள்வோம். அதாவது அதை ஏன் எல்லாருமே கேட்குறாங்கன்னு தெரில. அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் 2வது ஆண்டு விழாவே நடத்தியிருக்காரு. இதுக்கு இடையில எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த வேலையிலுமே ஈடுபடல. ஒரே ஒரு மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனைன்னு அவர் போனது பரந்தூருக்கு மட்டும்தான், வேறு எந்த வேலையுமே செய்யலை. அவருக்கு என்ன இருக்கு ஏதுன்னு அவருக்கே தெரியாது. இந்த நிலையில் தாவத்தேவோடு நாங்கள் தேர்தல் உடன்பாடு போக்குவரத்துன்ற பிரச்சனை எங்கே வருது? முதல்ல அவர் எங்கே இருக்கிறாரு, அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, அவர் என்ன எதிர்கால திட்டம் வச்சுருக்காரு, கட்சியினுடைய கொள்கை என்ன, எதுவுமே இன்னும் ஒரு வெளிப்படையாக இல்லாத நிலையில் அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. பாசிசத்தை எதிர்த்துலாம் அவர் பேசலை. பாசிசத்தையும் பாயாசத்தையும் சமப்படுத்துகிறாரு. அவர் பாசிசத்தினுடைய கொடூரமான விளைவுகளை பற்றியோ அல்லது கடந்த காலத்தில் பாசிசம் எத்தகைய மனித குலத்துக்கு எவ்வளவு பெரிய கொடூரமான பாதிப்புகளை உருவாக்கியது என்பதை பற்றி அவர் இன்னும் நிறைய கற்க வேண்டும். அவர் அதை பற்றிலாம் அறிஞ்சிருக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் பாசிசத்தையும் பாயாசத்தையும் அவர் வந்து சமப்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இறுதி கேள்வி, இப்போ நீங்கள் திமுக அரசனுடைய உங்களோட கூட்டணி தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம பிஜேபி அரசாங்கத்துடைய ட்ரைட்ஸை வச்சு அவங்க நியோ ஃபேசிசம்னு வந்து வகைப்படுத்துகிறோம். இன்றைக்கி வந்து நியோ ஃபேசிசமில் முதலாளிகளுக்கு சார்பாக போகக்கூடிய ஒரு தன்மை, அதாவது முதலாளிகள் செய்யக்கூடிய விஷயங்களில் தலையீடே இல்லாத தன்மை தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி சாம்சங் ஒர்க்கர்ஸ் போராட்டத்தை இத்தனை நாளாக கிட்டத்தட்ட ஆண்டு கணக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் தலையீடுகள்ன்றது ரொம்ப இதுவாக இருக்குது. தமிழக அரசாங்கத்தினுடைய தலையீடே ரொம்ப இதுவாக இருக்குது. சொல்லப்போனால் சிஐடிஓ வந்து சங்கத்தை வந்து பதிவு பண்ணுறதுக்கு அவங்க பல நாட்கள் போராட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரியான தொழிலாளருக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கும்போது நம்ம திமுக அரசை வந்து அப்படி ஒரு நியோ ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்னு வகைப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. திமுக வந்து ஒரு மாநில முதலாளித்துவ கட்சி. முதலாளிகள் நலன்களை பாதுகாப்பதில் அவர்கள் அவர்களுடைய கொள்கை அடிப்படையில் அதுக்கு சார்பாக இருப்பாங்க என்பதெல்லாம் தெரிஞ்சு தான் தேர்தல் உடன்பாடு, தொகுதி உடன்பாடு என்பது நாங்கள் வச்சுக்கிறோம். சாம்சங் விஷயத்தை அதனால் அந்த முதலாளிகளை ஆதரிப்பதனாலேயே
இது ஒரு பாசிச அரசாங்கம் என்கிற முடிவுக்கெல்லாம் நம்ம வந்து வர முடியாது. அது தன்மை வேறு. முதலாளிகளை ஆதரிப்பது என்பது முதலாளித்துவ கட்சி, அது அவங்களுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் அவங்க அதுக்கு சாதகமாக இருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பன்னாட்டு நிறுவனம். பன்னாட்டு நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் இந்திய நாட்டில் வந்து தொழில் செய்கிற போது இந்திய நாட்டினுடைய தொழிற்சாலை சட்டங்களையும் தொழிலாளர் நல சட்டங்களையும் மதித்து நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் தன்னிச்சையாக விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. அது எந்த மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி. அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் சங்கத்தை பதிவு செய்வது என்பது தான் அந்த நீடித்த போராட்டம். அப்புறம் நடந்த 37 நாட்கள் நடந்த போராட்டம். அதுக்கப்புறம் அரசு தலையிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றம் சொல்வதை ஏற்றுக்கொள்வது என்கிற முறையில் தான் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து பதிவு செய்யணும்னு ஒரு குறிப்பிட்ட காலவரையை தீர்மானித்து பதிவு என்பது பண்ணியாச்சு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்ற பிரச்சனை இல்லை, சங்க பதிவு என்பது நிறைவு பெற்ற ஒரு விஷயம். ஆனால் அதற்கு பிறகு சாம்சங் நிர்வாகம் தொழிலாளர்களை வம்புக்கு இழுக்கிறது, தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளை சஸ்பெண்ட் செய்கிறது, எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் நோட்டீஸ் கொடுக்காம. அதான் அவங்க வந்து இந்த தொழிற்சங்க தொழிலாளர் நல சட்டங்களையும் மதிக்கிறது இல்லை. வாடா எனக்கு சண்டைக்கு வாடாதான் அவங்க கூப்பிடுறாங்க. அதுதான் இப்போ நடக்கிற போராட்டம். ஆனால் இன்னைக்கு ஒரு வழியாக இன்னைக்கு செட்டில்மெண்ட் ஆகி இன்னைக்கு தொழிலாளிகள் வேலைக்கு போகிறதுன்ற முறையில் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த இடையில ஒரு 10 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கு. இந்த 10 கட்ட பேச்சுவார்த்தையும் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலத்துறையினுடைய முன்முயற்சியில் தான் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. ஆனால் சாம்சங் நிர்வாகம் ஒரு பிடிவாதமாகவும் மூர்க்கத்தனமாகவும் தொழிலாளியோடு மோதுவது என்கிற அவர்களுடைய அணுகுமுறை தான் இவ்வளவு நீடித்த உள்ளிருப்பு போராட்டத்திற்கான மிக முக்கியமான காரணம். தவிர தமிழ்நாடு அரசாங்கம் தன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சுமூகமான முறையில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு தொடர் பேச்சுவார்த்தை நடந்ததற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பும் முன்முயற்சியும் ஒரு காரணம். நன்றி நன்றி நன்றி.